அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. நிறைய நம்மளுடைய சகோதரிகள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்த முறையும் நான் உங்களுக்கு இந்த பதிவு கொடுக்கறதுல ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருஷம் மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும். அந்த திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி கயிறை மாற்றி கட்டிக்கும் போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். மதுரையில் இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் 12 நாட்கள் நடைபெறுங்க. அதில் 10வது நாள் தான் பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு நமக்கு இது எந்த தேதியில் வருது, எந்த நேரத்தில் நம்ம தாலி கயிறு மாற்றிக்கலாம் என்பது குறித்து தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இந்த முறை நமக்கு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற இருக்குதுங்க. எந்த நேரத்தில் நடைபெறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலை 8:35 இருந்து 8:59. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் கழுத்தில் திருமாங்கல்ய கயிறை சூட்டுவாங்க. ஏகப்பட்ட பக்தர்கள் இந்த நேரத்தில் மதுரையில் இந்த கோவிலில் போயிட்டு கண்குளிர இந்த தரிசனத்தை பார்ப்பாங்க. மேலும் பெண்கள் அங்கேயே தாலி கயிறு மாற்றி கட்டிக்குவாங்க. ஏன்னா கோவில்லே பார்த்திங்கன்னா கயிறு கொடுப்பாங்க. அதை நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட போதுங்க. நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டோ அல்லது வீட்லேயே இருந்தீங்கனாலுமே இந்த டைமில் நீங்கள் தாலி கயிறு கட்டிக்கலாம். மேலும் மற்ற ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னாவே அன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட் போடுவாங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே கூட இந்த 8:35 8:59 நேரத்துக்குள்ளார நீங்கள் தாலி கயிறு மாற்றி கட்டிக்கோங்க. சில பேர் அந்த பெரிய மாங்கல்ய சரடு கட்டுவாங்க. சில பேர் இந்த ரெட்டை நூல் சின்ன கயிறு கட்டுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சின்ன நூல் கூட இந்த நாளில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த பெரிய கயிறு ரொம்ப நஞ்சு போகிற மாதிரி இருக்குது, அந்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கலாம். முன்கூட்டியே, அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டால் தான் நீங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவீங்கிறதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஒருவேளை உங்களால் அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் 10:35 இருந்து 11:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துலையும் தாராளமாக உங்களுடைய தாலி கயிறை மாற்றி கட்டிக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சந்தேகம் வரும். நாங்கள் இப்போது மாசி மாதத்தில் தான் தாலி கயிறு மாற்றணும், ஏன்னா மாசி கயிறு பாசிப்படின்னு சொல்லுவாங்களே, தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, அதனால் நாங்கள் அந்த மாதத்துலேயே மாற்றிக்கிட்டோம். ஏன் உங்களுடைய சேனல்லையே கூட நீங்கள் மாசி மாதத்தில் எந்தெந்த நாளில் கயிறு மாற்றலாம் என்பது குறித்து கொடுத்துருந்தீங்கல்ல, அதன்படி தான் நாங்கள் மாற்றிருக்கிறோம். இப்போது மாசி பங்குனி 2 மாதம் தான் இருக்குது. இப்போ சித்திரை மாதம் நாங்கள் மாற்றணுமா அப்படின்ட்டு நீங்கள் மாற்ற வேண்டிய தேவையை கிடையாதுங்க. மாசி மாதம் மாற்றிருந்தீங்க அப்படின்னாவே போதும். இதுக்கு நீங்கள் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை மாசியில் கயிறு மாற்ற தவறியிருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கலாம். மேலும் ஒரு சகோதரி கூட எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, சித்திரை மாதத்தில் எந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் இந்த நாளில் மாற்றிக்கலாம். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன் மற்ற நாள் நான் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பௌர்ணமிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தேய்பிறை நாட்கள் தான் வரும். பொதுவாக தேய்பிறை நாட்கள் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கிடையாது. ரொம்ப எமர்ஜென்சி மாற்றி ஆகணுங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் மாற்ற சொல்லுவேன். ஸோ நீங்கள் மாற்றி ஆகணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த மீனாட்சி திருக்கல்யாண டைம்லேயே மாற்றிக்கோங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வைகாசி மாதம் வரட்டும், நான் உங்களுக்கு பதிவுகள் கொடுக்குறேன். அந்த சமயத்தில் நீங்கள் எந்த நேரம்
திருக்கல்யாணம் வந்து ஒத்து வருதோ, எந்த நாள் ஒத்து வருதோ அப்போ பார்த்து நீங்கள் புதுசாக வந்து கட்டிக்கலாம். இப்போ அடுத்து இன்னும் ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும். இப்போ 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைனால வருதே, செவ்வாய்க்கிழமை தாலிக்கயிறு மாற்றிக்கலாமா அப்படின்ட்டு. பொதுவாகவே வந்து தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை இந்த 4 நாளையும் வந்து சொல்லலாம். ஸோ சாதாரணமாகவே அந்த நாளில் மாற்றலாம். அப்படிங்கும்போது இது மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய ஒரு நாள். இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது பெரும்பாலான கோவில்களில் கண்டிப்பாக இந்த திருக்கல்யாணம் வந்து நடத்துவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் அங்கே போய் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கேயே கூட நீங்கள் உட்காந்து கயிறு வந்து மாற்றிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் நான் சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் டிவியில் லைவ் பார்த்துக்கிட்டு மாற்றிக்கலாம். இல்லைன்னா டிவி இல்லைன்னா பரவாயில்ல, இந்த டைம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சில சகோதரிகளுக்கு இன்னொரு சந்தேகமும் வரும், பீரியட்ஸ் டைமில் இருந்தால் மாற்றிக்கலாமா அப்படின்ட்டு. இப்போ சுத்தமாக இருக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மாற்றி கட்டிக்கலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்கும் போது நீங்கள் ஹாலில் உட்காந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி மாற்றி கட்டிக்கோங்க. நேரம் இன்னொரு முறை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேங்க. எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8:35 8:59 இந்த நேரத்தில் தான் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் வந்து நடைபெறும். ஸோ நீங்கள் அந்த நேரத்தையே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை சூழ்நிலை காரணமாக அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க காலை 10:35 11:30 வந்துட்டு நீங்கள் கட்டிக்கோங்க. அடுத்து மாசி மாதம் கயிறு மாற்றினவங்க இந்த நாளில் மாற்ற தேவையில்லை. அதையும் நான் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். அப்போ மாற்றாதவங்க மட்டும் இந்த நாளில் வந்து மாற்றிக்கோங்க. சித்திரையில் மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிற எல்லாருமே இந்த நாளில் மட்டும் மாற்றுங்க. அதன் பிறகு தேய்பிறை நாட்கள் வந்துடும். நீங்கள் மறுபடியும் மாற்றணுன்னா வைகாசி வரைக்கும் வந்துட்டு காத்திருக்கணும். கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. மாற்றுற மாதிரி ஐடியா இருந்தால் இந்த நாளையும் நேரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்து போடுறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதே போல் சொந்தக்காரங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யாருக்காவது மாற்றுற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த பதிவு வந்து அவங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.